மணி 8க்கு மேல ஆகுது. ஆனா இந்த ஸ்கூல் பஸ் வேற வரவே இல்ல பாரு. எக்ஸாம் வேற டைம் ஆயிடுச்சு. எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டே எப்படிதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏய் தனு, சீக்கிரமா வெளியே வாடி. என்னக்கா அனு கூட்டா நீங்க வரீங்க? நீ வேற ஸ்கூல் பஸ் வருமான்னு பாக்குறேன். டைம் ஆயிடுச்சுல எக்ஸாமுக்கு, அதனாலதான். ஆமாக்கா, நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது வர மாதிரியே தெரியல. என்னது வர மாதிரி தெரியலையா? ஐயோ, சரி நம்ம வீட்டுல இருக்க 2 வீலர் எடுத்து போய் விட்டுடலாமா? அக்கா எவ்வளவு தூரம்க்கா 2 வீலர்ல எடுத்து போய் விடுங்க? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், இருங்க. அம்மாமா நான் ரெடி ஆயிட்டேன். ஏய் நீ ரெடி ஆயிட்டு வந்துட்ட, இன்னும் தனு இன்னும் ரெடி ஆகலையா? அப்படியாம்மா, நான் போய் கூப்பிடுறேன். தனு தனு சீக்கிரம் வெளியில வா, நான் ரெடி ஆயிட்டேன் பாரு. ஏய் அஞ்சலி ரெடி ஆயிட்டாடி, சீக்கிரம் வா. சரிங்கம்மா அத வரேன். வரலாம். சரி இன்னும் வரவே இல்லையே, என்ன பண்றது? என்ன ஸ்கூலுக்கு போறவங்க போறாங்க, நீங்க மட்டும் இருக்கீங்க? இங்க பாரு, பூஜா போறாளேடி. என்ன மதியானம் சொன்னாங்க அனுக்கு எல்லாமே, இவ்வளவு இப்பயே கிளம்புற? பூஜா இரு. சொல்லுங்க ஆண்டி. என்ன பூஜா நீ இப்ப கிளம்புற? மதியம் தானே உங்க ஸ்கூல்? ஆமா ஆண்டி, நானு எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்க ரூம் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறமா போவேன். ஓகே போயிட்டு வா. ஏதோ ரூம் ஸ்டடி அது இதுன்னு சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிங்க ஆண்டி. ஆமா அவன் எப்பவுமே அங்கதான் போயிருப்பா ஆண்டி. அவங்க அம்மா ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறாங்க, அதனால அங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க படிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படியா? உனக்கு தெரியுமா தெரியாத? ஏதோ வளர்ற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் தான் தெரியும் ஆண்டி. சரி இருக்கட்டும் விடு. தனு இன்னும் வந்த படே கிடையாது. தனு எவ்வளவு நேரம் நான் கூட்டிட்டே இருக்கிறது? வெளியில வரியா வரலையா? இப்ப கட்டையை எடுத்து வருவேன் உள்ள, ஞாபகம் வச்சுக்கோ. என்னமா குதிரை சவாரி வேணுமா? வண்டி வேணுமா? வண்டிலாம் வேணாம், ஸ்கூல் வண்டி வருது, நீ கிளம்பு. சரிம்மா. சரி தனியா நிக்கிறீங்களன்னு தான் கேட்டேன். ஸ்கூல் வண்டி வருதுன்னா சரி நான் போறேன். சும்மா இருக்கவே கூடாது. சும்மா இருந்தாலே வந்துருவாங்க. அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டீங்க. ஸ்கூல் வண்டி எப்ப வரும்னு தெரியல. நீ வேணா அந்த பஸ்காரருக்கு போன் பண்ணி பாரா மீரா. நான் பண்றேன்க்கா. அதை இருங்க, என் பொண்ணு வந்துட்டோம். வரும்போது போன் எடுத்துட்டு வர சொல்றேன். தானு வரும்போது போன் எடுத்துட்டு வாங்க. ஸ்கூல் வண்டி வருதான்னு தெரியல, போன் பண்ணியாவது கேக்குறேன். அம்மா நான் வந்துட்டேன். நான் உனக்கு போன் தானே எடுத்துட்டு வர சொன்னேன். அச்சோ, போன் எடுத்துட்டு வர சொன்னீங்களா? சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏன்டி வந்தால கூட அனுப்பிச்சு விட்டேன். போன் எடுத்துட்டு வர சொன்னல, பஸ் வருதான்னு போன் பண்ணி கேட்க வேண்டாமா? பாரு சொல்லி வாய முடியல. பஸ்ஸே வந்துருச்சு. ஆமா பஸ் வந்துருச்சு. தனு வந்து பஸ் வந்துருச்சு. சீக்கிரமா வாங்க, பஸ்ல ஏறி கிளம்புங்க. அஞ்சலி சீக்கிரம் வாடி. உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் கிளம்பிட்டு இப்ப வந்து உள்ள போய் என்ன பண்றானே தெரியல. சரி ஓகேம்மா, நாங்க கிளம்புறோம். எதுவுமே எடுத்துட்டு போவோம் போறேம்மா, எல்லாமே மிஸ்ஸே கொடுத்துருவாங்கம்மா. சரிம்மா நான் போய் ஏறுறேன். அவ ஏறிட்டா பாரு, நீ போய் ஏறு போ. சரிங்கம்மா, நானும் போய் ஏறிக்கிறேன். பாய்மா. எப்படியோ வண்டி ஏத்தி விட்டாச்சு. வண்டி மட்டும் கிளம்ப போகுது. சரி பாத்து போயிட்டு வாங்க. வண்டி போயிடுச்சு அக்கா, வாங்க வீட்டுக்கு போலாம். கிளாஸுக்கு யாருமே வரலப்பா. ஸ்கூல் லீடர் கூட வரல. ஜாலி. இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். மிஸ் வந்தோடனே நான் சொல்லணும், நான் தான் மிஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன், லீடர் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு. சரி எந்த டெஸ்க்ல போய் உட்காரலாம்? 1 2 3. சரி ஓகே, நம்ம 3ஆவதா இருக்க டெஸ்க்ல போய் உட்காந்துக்கலாம். அப்பாடி, இதுதான் எப்பவுமே கிளாஸ் லீடர் உட்காந்துக்கிற டெஸ்க். சூப்பரா இருக்கு பாரு. நீ எதுக்கு அங்க உட்காந்த? நான்சி அங்க இருந்து ஏந்திரு. திவ்யா நீ தானே லேட்டா வந்த, நான் தானே இன்னைக்கு இங்க உட்காரணும். சீக்கிரமா வரவங்க தானே அந்த டெஸ்க்ல உட்காருவாங்க ஸ்கூல் லீடர். நானே வந்துட்டேன் ஆல்ரெடி. வந்து பேக் வச்சுட்டு கிளம்பிட்டேன். நீ வந்து அடுத்த லேட்டு. என்னது பேக் வச்சா? பேக் எதுவுமே இல்ல. இன்னைக்கு எந்த பொருளும் எடுத்துட்டு வரக்கூடாது, உனக்கு தெரியாதா? நான் பேக் ஒன்னும் எடுத்துட்டு வரல. மிஸ் வந்து என்ன ஆபீஸ் ரூம் போயிட்டு வர சொன்னாங்க. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு எழுந்துக்கிறியா? இப்ப அடி வாங்க போறியா? பாரு டெஸ்க்ல அப்படியே இருக்கு, எதுவுமே ஏற கட்டவே இல்ல. ஏதோ ஒண்ணு சொல்ற. இன்னைக்கு நான் சீக்கிரமா வந்துட்டேன், டெஸ்க் புடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மேல கோவமா உனக்கு? உன் மேல நான் ஏன் கோவப்பட போறேன்? நான் தான் வந்து டெய்லி சீக்கிரமா வரேனே, நான் தான் கிளாஸ் லீடர் வேற. இதுல வேற அந்த டெஸ்க் எனக்கு எதுக்கு? சரி டெஸ்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு மிஸ் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எழுந்துரு, டெஸ்க் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் பஸ் வந்துடும். அப்புறம் ஸ்கூல் பஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், எல்லாருமே வந்து உட்காந்துருவாங்க. என்னால எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியாது. நான்சி இப்ப எழுந்துக்கிறியா இல்ல போயிட்டு ஆச்சுமே கூப்பிட்டுட்டு வரட்டா? எழுந்துக்கிறேன். நீ ரொம்ப பண்ணாதானே. ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொல்ற, புக்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. ஒழுங்கா டெஸ்க் அடிக்க வைக்க மாட்டியா? மிஸ் வந்தா திட்டுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ப்ராப்பரா அடுக்கி வைக்க கத்துக்கோ. அப்புறமா லீடர் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கோ, சரியா? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா அடுக்கி வைக்கணும். அப்புறம் தான் லீடரே கொடுப்பாங்க மிஸ். லீடர் மட்டும் ஆசைப்படக்கூடாது. ஓகே புரியுதா? ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல இருந்து எழுந்துரு, இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு எப்பவும் போல டெஸ்க வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா பக்கத்துல இருக்க கூடாது, தெரியும்ல? ஆமா சாரி, நான் மறந்தே போயிட்டேன் இன்னைக்கு எக்ஸாம் சொல்லிட்டு. ஆமா மறப்பேன். சரி ஏந்திரு, சீக்கிரம் ஏந்திரு.
எப்படி நான் 2 பேரா போடுறது? இன்னும் 2 பேர் வரட்டும், வந்தோடனே இந்த டெஸ்க் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். மிஸ் வரத்துக்குள்ள அரேஞ்ச் பண்ணாதான், இல்லனா மிஸ் என்னதான் திட்டுவாங்க. எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியல. என்ன உட்காந்துட்டேன் என்கிட்ட இப்படி சொல்லிட்டு, ஏய் நம்ம 2 பேரும் என்ன பண்றது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வேற யாராவது வருவாங்க, அப்புறமா எல்லாமே வேலையும் செய்யலாம். பாத்தியா, நானா ஒழுங்கா அந்த டெஸ்க்ல உட்காந்துட்டு இருப்பேன்னா? ஏய் ஆமா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நம்ம 2 பேரும் குடிச்சு எப்படி நவுத்தி நவுத்தி போடுறது? நீ தானே கிளாஸ் லீடரு, நீயே எல்லாத்தையும் பாத்துப்பான்னு சொன்னா, இப்ப நம்ம 2 பேர் போதாதுன்ற? ஏய் என்ன ரொம்ப பேசின்னு இருக்கிற? மிஸ் கூப்பிடணுமா? கூப்பிடு, நீ சொன்னதெல்லாம் நானும் சொல்றேன். அரேஞ்சாம பண்ணிட்டு இருக்கியா கிளாஸ்ல வந்து லீடர் சொல்லிட்டு? இந்த வாட்டி நாங்க சொல்லவே லீடர் ஆயிருக்கு, இல்லடா கிடையாது. அப்படியா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், யாரா வர வரைக்கும் வெயிட் பண்ணு. சரி வெயிட் பண்றேன். ரோசி படிச்சுட்டியாடி? இல்லப்பா, கொஞ்சம் தான் படிச்ச. அஞ்சலி நீ படிச்சியா? எதுவும் படிக்கல. சரிவா கிளாஸ் ரூமுக்குள்ள போய் பாக்கலாம். என்னடி திவ்யா மட்டும் வந்துட்டு இருக்க? ஆமாடி, அவ கிளாஸ் லீடர் வரதானே செய்வா. என்னடி தனியா உட்காந்துட்டு இருக்க? நான் மட்டும் தனியா இல்ல, நான்சியும் வந்துட்டா. என்னது நான்சி வந்துட்டாளா? காணுமே. நான்சி எங்க இருக்க நீ? ஆளே காணும். சரி டெஸ்க் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாம அப்படியே இருக்கு. கிளாஸ்ல நீ தானே, ஏன் அரேஞ்ச் பண்ணாம இருக்க? ஏய் நான் மட்டும் இப்படி ஒரு ஆளா வச்சு ரெடி பண்ண முடியுமா? அதான் ஒரு 2 பேர் வரட்டும் வெயிட் பண்ணியிருந்தேன். நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, வாங்க அரேஞ்ச் பண்ணலாம். அச்சோ சொல்லியிருந்தா நாங்க லேட்டாவே வந்திருப்போமே, இதெல்லாம் தூக்கி வேற அரேஞ்ச் பண்ணணுமா? சரி நீ ஆயம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானே. ஆயம்மா எங்கன்னே தெரியல, போய் தேடிட்டு வந்துட்டேன். சரி ஓகே அரேஞ்ச் பண்ணலாம். நான்சி எங்க இருக்க? சீக்கிரமா வா. வந்துட்டீங்களா நீங்க எல்லாம்? பாத்ரூம் போயிருந்தேன்ப்பா நானு. இந்த பொண்ணு வேற என்ன திட்டிட்டே இருந்துச்சுப்பா. எதுக்கு ஒண்ணு அவ திட்டுறா? நான் வந்து அவ டெஸ்க்ல உட்காந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் தெரியுமா அஞ்சலி? அவ ரொம்ப பண்றா அஞ்சலி. சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டெஸ்க் எல்லாம் எடுத்து ஏற கட்டுவோம். சார் வந்தா நம்மளதான் அடிப்பாங்க. ஆமா கரெக்ட் தான். சரி வாங்க ஏற கட்டலாம். எப்படி வைக்கிறது இந்த டெஸ்க் எல்லாம்? செப்பரேட்டா வைக்கணும்ல, எப்படி வைக்கிறது? சரி நானே அரேஞ்ச் பண்றேன், இருங்க. ஃபர்ஸ்ட் எல்லா டெஸ்கையும் எடுத்து ஓரமா நகர்த்தி வச்சிருவோம். லாஸ்ட்ல இருக்க பெஞ்ச் மட்டும் அங்கேயே இருக்கட்டும். மத்ததெல்லாம் ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு சேருக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்பதான் வந்து ஈஸியா வந்து யாரும் டிபி காப்பிலாம் அடிக்க முடியாது. கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணணும். லாஸ்ட் வாட்டி நம்ம இந்த மாதிரிதான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பண்ணிட்டு மிஸ் வந்து சூப்பர் அப்படின்னு சொன்னாங்கல்ல, நம்ம இந்த மாதிரியே பண்ணலாம். நம்ம கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 32 பேர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி எல்லா டெஸ்கையும் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஏய் திவ்யா, நீ சொல்றது பார்த்தா எப்படி இருக்கு? 32 டெஸ்க்கும் தனித்தனியா வைக்கணுமா? அப்படி எல்லாம் வேணாம், ஒரு டெஸ்க்கு 2 பேர் வச்சிருவோமா? அப்படி வச்சா டிபி காப்பி ஆச்சு, அவங்கதான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. பரவாயில்லையா? ஓ அப்படியா? சரி ஓகே, நீ சொல்றதே கரெக்ட் தான், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பீரோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கே. சரி அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லலாம், கொஞ்சம் நவுத்தி வைக்க சொல்லி. அப்பாடி நல்ல வேலை, எல்லாம் அவங்களே பாத்துட்டு இருக்காங்க எல்லா வேலையும். ஜாலி. ஏய் திவ்யா, அங்க அந்த பீரோ இருக்குல்ல, அதை கொஞ்சம் நவுத்தி வை. அப்பதான் வந்து இன்னும் 2 பெஞ்ச் போட முடியும், இல்லன்னா போடவே முடியாது. சரியா? சீக்கிரம் வா. ஏய் நீங்களே நவுத்த மாட்டீங்களா? நீ தானே எல்லாத்துக்கும் லீடர் சொல்லிட்டு இருக்க. லீடர் தான் அதை நவுத்தணும், வந்து நவுத்துவா கூட வேணா நான் ஹெல்ப் பண்றோம். என்ன இப்படி பேசிட்டு போதுங்க? மிஸ் வரட்டும், அப்புறமா பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். என்ன பேர் எழுத சொல்லுவாங்கல்ல, அப்ப வேணும்னு பேர் எழுதி வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து சேரை ஃபர்ஸ்ட் நவுத்தி வைப்போம், அதுக்கப்புறமேட்டு அவ வந்து பீரோ நவுத்துவா. என்னடி இந்த பீரோவா? சரி நவுத்திட்டா போச்சு. நவுத்துறேன் இரு. இந்த பக்கத்துல இருந்து நீ தள்ளு, அந்த பக்கத்துல இருந்து நான் தள்ளுறேன். தள்ளு. ஏ தள்ளு. ஐயோ கீழே விழுந்துருச்சு. போச்சு. ஐயோ கீழே விழுந்துருச்சு. ஏய் பீரோவை தள்ள சொன்னா இப்படி தள்ளி விட்டுட்டியே. போச்சு போ. இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு எக்ஸாம் எழுதுன மாதிரிதான். எல்லாரும் அம்மாவை போன் பண்ணி வர சொல்ல போறாங்க. ஏய் என்னடி ஆச்சு? பீரோ கீழே தள்ளி இருக்கு. ஏய் திவ்யா தான் கீழே தள்ளி விட்டா. என்னது திவ்யா கீழே தள்ளி விட்டாளா? நாங்க அந்த பக்கம் டெஸ்க் அடிக்க போயிட்டோம்ப்பா. நான் கிடையாது பாக்க தள்ளி விட்டது. சரி வாங்க, பேசினே இருக்க தேவையில்ல, தூக்கி வைப்போம். இல்லன்னா நம்மள யாருமே எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஆமா வா தூக்கலாம் வாங்க. 4 பேரும் சேர்ந்து 4 பக்கமும் பிடிங்க. தூக்கலாம். ஐயோ என்னடி பீரோ இப்படி உடைஞ்சு கிடக்குது? போச்சு. ஐயோ அப்பா நான் கிடையாதுப்பா, நான் லேட்டா தான்ப்பா வந்தேன். ஏய் யாரு இப்படி உடைச்சதுன்னு கேட்டா நம்ம என்னடி சொல்றது? திவ்யா தான் உடைச்சுன்னு சொல்லு. பாரு உடைச்சிட்டு எப்படி அங்க உட்காந்துட்டு இருக்கான்னு. அச்சோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. மிஸ் பார்த்தா என்னதான் அடிப்பாங்க. ஸ்கூல் லீடர் சொன்னது பெரிய தப்பா போச்சு. பீரோ வேற ஒஞ்சிச்சு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஹெல்ப்பா? என்ன பண்ணணும்? நீதான் கிளாஸ் லீடர் ஆச்சு, என்ன பண்ணணும்? அழுவுற மாதிரி அழுவுறியா? என்ன பண்ணணும் சொல்லு. இந்த பீரோவை இருந்த மாதிரி செட் பண்ணிட்டு அந்த ஓரமாவே வச்சிடலாம். நகர்த்தி எடுத்துட்டு போய் மிஸ் கேட்டா நம்ம எதுவும் பேச வேணாம். ப்ளீஸ்பா இந்த ஒரு மாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க பேசினா கூட உங்க பேர் கூட நான் எழுதவே மாட்டேன்ப்பா.
ஐயே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்புறமா இந்த உடஞ்சிருச்சு இதெல்லாம் என்கிட்ட சொல்வேன், எங்க மேல பழி போட்டுருவேன். நீ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, மிஸ் வந்தோடனே நாங்களே சொல்லி விட்டுறோம் இவெல்லாம் கீழே போட்டு உடைச்சான்னு. ஏய் கம்முன்னு இருங்க. நம்ம என்னைக்கா எப்பவுமே பேசி மிஸ் கிட்ட அடி வாங்கி தானே இருக்கோம். இந்த ஹெல்ப் கேக்குறால பண்ணுவோம், அப்புறம் மிஸ் கிட்ட சொல்லிடுவோம், மிஸ் இவதான் மிஸ் இந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் நம்ம மேல சந்தேகம் வந்துரும்பா. ஆமா என்ன பண்றது, பாவண்டி அவளை பார்க்கவும் பாவமா இருக்குது இல்ல. சரி சரி பண்ணலாம். சரிடி நாங்க பண்றோம் பா, ரொம்ப தேங்க்ஸ் பா. சரி அந்த பக்கம் பீரோ நவுத்தி வச்சிடலாம் வாங்க. திருப்பியும் முதல்ல இருந்தா. ஆமாப்பா வாங்கப்பா. தள்ளமில்ல. அப்பா 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 இப்படி வச்சிடலாமா பீரோவை? ஆமா இப்படி வச்சிருங்கப்பா. கரெக்ட், இப்படிதான் செட் பண்ணி இருக்கணும். அங்க இருந்து உடஞ்ச பீஸ் எங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்த வரைக்கும் உடஞ்ச பீஸ் இதையும் எடுத்துட்டு போயிட்டு தெரியாம அப்படியே செட் பண்ணிடுவோம், இல்லைன்னா நான் தான் மாட்டுவேன். இந்த டோரை ஓபன் பண்ணி அதுல மாட்டி வச்சிருவோம் அப்படியே இந்த மாதிரி. அப்பாடி சூப்பரா செட் பண்ணியாச்சு. இப்ப இந்த கிளாஸ் ரூமையும் செட் பண்ணிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். என்ன ஒரு தலைவலி, கிளாஸ் லீடரா இருக்கிறதே ஒரு பிரச்சனை போல. படிக்கணும், அப்புறம் எழுதணும், டைமுக்கு வரணும், இதுதான் பிரச்சனையே. சரி சரி எல்லாம் ஏற கட்டலாம் வாங்க. இப்ப இந்த பக்கம் 3 போட்டாச்சு. சரி அப்ப இந்த பக்கம் 3 போட்டுரு. ஓகே, இங்க ஒரு டெஸ்க் வச்சுட்டேன், இங்க ஒரு டெஸ்க் வச்சிருக்கேன், இங்க ஒரு டெஸ்க் வச்சிருக்கேன், அப்புறம் சேர் இதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே சூப்பரா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னும் இந்த சைடு எல்லாம் இருக்கு பாரு, மிஸ் உட்காரத்துக்கு சேர் இன்னும் ரெடி பண்ணல, டேபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணல பாரு, அதையும் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஏன்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. சரி இந்த பீரோவை மறைச்சு வைக்கிறதுக்கோசம் இங்கேயும் ஒரு டெஸ்க் போட்டிருக்கோமா, இங்க உட்காரவங்க தான் அதை மறைச்சிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு பீரோ திறக்க மாட்டாங்க, ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சோடனே பீரோ திறப்பாங்க. இங்க ஒரு டெஸ்க்கும் ஒரு சேர் எடுத்துட்டு வந்து வச்சிருங்கப்பா. சரி சரி இது இங்கேயே வச்சிடலாம், அப்பதான் யாரும் வரமாட்டாங்க. நீ சொன்ன மாதிரி இங்க ஒண்ணு வச்சிடலாம். கரெக்ட். அப்புறம் மிஸ் உட்காருவாங்கல்ல, இந்த பெஞ்ச் இப்படி நோத்திட்டு வந்து இப்படி வச்சிடலாம். ஓகே சூப்பர். அப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலாம் வைப்பாங்கல்ல, இந்த டெஸ்க் எடுத்து நம்ம இந்த சைட்லயே வச்சிடலாம். எடுத்து தூக்கி வாட்டர் பாட்டிலாம் எடுத்துட்டு வரது கரெக்டா இருக்கும். இந்த புடி மிஸ்ஸோட சேர் எடுத்து வந்து குடுக்குறேன் பாரு, அங்க வச்சிரு. சரி சரி வை, இந்த இடத்துலயே வை. சரி இங்க வச்சா கரெக்டா இருக்கும். இப்போ அதோட புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். மிஸ்ஸோட புக் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம் ஒரே மாதிரியே. அப்பதான் மிஸ் வந்து கரெக்டா வந்து வைக்க கரெக்டா இருக்கும். ஓகே டெஸ்டர் எல்லாம் வச்சாச்சு. ஓகே கிளாஸ் ரூம் வந்து ரெடி பண்ணியாச்சு. சூப்பர்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஓகே சூப்பரா இருக்குல்ல இந்த கிளாஸ் ரூம். ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் பஸ் வந்துரும், அப்புறம் எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்குள்ள ரெடி பண்ணதே நல்லதா போச்சு. பாத்தியா சவுண்ட் கேக்குது, உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? ஆமாப்பா நான் வெளியில பாத்துட்டு வந்தேன், ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, எல்லாமே வரப்போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல்ல ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பை.